குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். தை மாத பலன் பார்க்க போகிறோம். தை மாதம்லாம் மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் உங்கள் ராசியிலேயே 4 கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு கெடுதல்கள்லாம் அதிகப்படியான செய்யாது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 5 10ஆம் அதிபதியாக வராரு. புதன் 6 9க்கு பாக்கியாதிபதியாகவும் வராரு. 6ஆம் இடத்துக்கும் அதிபதி பாக்கியாதிபதியாகவும் வராரு. செவ்வாய் 4ஆம் அதிபதி 4 11 லாபாதிபதியாக வராரு. இப்படி 4 கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் இருக்கிறாங்க. மகர ராசியில் ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் 4 கிரகங்கள் இருப்பாங்க. உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அது ஒன்றும் உங்களுக்கு கெடுதல்கள் இல்லை. உங்களுடைய 2ஆம் இடத்துல தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அதில் ராகு இருக்கார். ராகு இருந்தாலும் குரு பார்வையில் தான் இருக்கார். ஏன்னா அதனால் 2ஆம் இடம் உங்களுடைய குடும்பமும் ஒன்றும் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்லாயிருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.